வாஷிங் மிஷின டப் கிளீன் பண்ணுறது ரொம்ப அவசியம். பட் ஆனா நான் வந்துட்டு ஒரு 2, 3 மந்த்ஸா வந்துட்டு டப் கிளீன் பண்ணுறதே விட்டுட்டேன். அப் நான் வந்துட்டு யூசுவலா டப் கிளீன் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா வந்துட்டு, நம்ம துணி துவைக்க யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா லிக்விடு, அதுவே வந்துட்டு போட்டு டப் கிளீன் பண்ணிடுவேன். பட் ஆனா வந்துட்டு அது பெருசா ஒர்க் ஆகவே இல்ல. அதனால அமேசான்ல வந்துட்டு செக் பண்ணி நான் இந்த ஹேப்பி பிளானட்ட வந்துட்டு வாங்கியிருந்தேன். இது வந்துட்டு ஒரு 8 பேக் தராங்க. உள்ள வந்துட்டு இந்த மாரி டேப்லெட் ஃபார்ம்ல இருக்கு. எப்படி நம்ம இத யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனுமே அந்த பேக்கேஜிங்ல வந்துட்டு இருந்துச்சு. என்னோடது வந்துட்டு டாப் லோடு வேர்ல்பூல். எனக்கு வந்துட்டு டப் கிளீன் ஆப்ஷன் கிடையாது. அது மட்டும் இல்லாம லிக்விட யூஸ் பண்ணி டப் கிளீன் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு டப்பும் கிளீன் ஆன மாரி தெரியல. அந்த ஸ்மெல் வந்துட்டு ரீட்டெயின் ஆயிட்டே இருந்த மாரி இருந்துச்சு. அதுக்கப்புறமும் துணி போட்டு வாஷ் பண்ணி எடுக்கும்போதும் வந்துட்டு துணி வந்துட்டு அவ்வளவா ஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆகல. ஸோ, அதனால தான் வந்துட்டு சர்ச் பண்ணி இத வாங்கியிருந்தேன். எனக்கு வந்துட்டு இந்த வாஷிங் மிஷின் இன்ஸ்டால் பண்ணும்போதே வந்துட்டு அந்த அண்ணா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நம்ம ஃபில்டர வந்துட்டு தனியா தான் யூசுவலாவே எடுத்து வந்துட்டு கிளீன் பண்ணணும். பயங்கர டர்ட்டா இருந்துச்சு. அத எடுத்து ஃபர்ஸ்ட்டு கிளீன் பண்ணிட்டு தான் டப் கிளீனுக்கே வந்துட்டு இது பண்ணியிருந்தேன். இந்த மாரி நான் பிரஷ் வச்சு வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு எப்பயுமே கிளீன் பண்ணிப்பேன். அதே மாரி கிளீன் பண்ணி எடுத்துட்டு, ஆ அத கொஞ்சம் நல்லா ஃபுல்லா வந்துட்டு நான் பயங்கர டர்ட்டா இருந்துச்சு. இத நல்லா கிளீன் பண்ணவே எனக்கு ஒரு 5 டூ 10 மினிட்ஸ் ஆச்சு. நல்லா கிளீன் பண்ணி எடுத்தக்கப்புறம் தான் வந்துட்டு நான் வந்துட்டு வாஷிங் மிஷின் டப்லயே வந்துட்டு இத இன்ஸ்டால் பண்ணேன். அதுக்கப்புறம் அதில 2 டேப்லெட் போட்டுக்க சொன்னாங்க. ரொம்ப நாள் வந்துட்டு நம்ம டப் கிளீன் பண்ணல அப்டின்னா, அதனால நான் 2 டேப்லெட் போட்டுக்கிட்டேன். நான் என்னோடத வாஷிங் மிஷின ஆன் பண்ணி ஹெவி மோட்ல ப்ரோகிராம் செட் பண்ணிட்டு, ஆ வாட்டர் லெவல வந்துட்டு ஃபுல்லா வச்சுக்கிட்டேன். என்னோடது வந்து மேக்ஸிமம் 10 அதனால ஃபுல்லா வச்சுக்கிட்டேன். அதே மாரி என்னோட ஹாட் வாட்டர் ஆப்ஷன் இருக்கும். அதில வார்ம், ஹாட்ன்னு எனக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். நான் வந்துட்டு ஹாட்ட சூஸ் பண்ணிட்டு, வாஷிங் மிஷின ஆன் பண்ணி விட்டுட்டேன். எனக்கு வந்துட்டு ஒரு 2 1/2 மணி நேரம் கிட்ட டைம் காட்டுச்சு. ஃபுல்லா சைக்கிள் ரன் ஆனக்கப்புறம் வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா, பேட் ஸ்மெல்லு, அந்த டப்பு கிளீன் ஆனது எல்லாமே சூப்பரா கிளீன் ஆயிருந்துச்சு. ஆனா, அந்த மேல அந்த லைம் ஸ்கேல் மட்டும் கொஞ்சம் அப்படியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ட்ரை கிளாத்த வச்சு அத எல்லாத்தையும் கிளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் சூப்பராவே அதுவும் போயிடுச்சு. ப்ராடக்ட் வந்து ஓரளவுக்கு நல்ல ப்ராடக்ட் தாங்க. நான் 200 குடுத்து இது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கு இது வொர்த் தான். ட்ரை பண்ணலாம்.